அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளின் சிந்தனைக்குள் நாம் செல்வதற்கு முன் கேரளாவிலே வயநாடு பகுதியிலே நிலச்சரிவினால் உயிரிழந்த நூற்றுக்கணக்கான மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். சொந்தங்களை இழந்து சொத்துக்களை இழந்து வாழ்விடமின்றி தவிக்கின்ற அந்த மக்களுக்காக நாம் வேண்டுவோம். அழிவிலிருந்து மீண்டும் அவர்கள் புது வாழ்வு காண இறைவன் தாமே அவர்களை வழிநடத்த நாம் வேண்டுவோம். அன்பு நண்பர்களே, இது ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் ஏற்கனவே நாம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை வாசித்த அந்த நற்செய்தி பகுதியின் தொடர்ச்சி. சென்ற ஞாயிற்றுக்கிழமை பசியால் வாடிய மக்களுக்கு ஆண்டவர் இயேசு அந்த பாலை நிலத்திலே உணவு அளித்த அந்த நிகழ்ச்சியை நாம் வாசித்து தியானித்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் ஆண்டவர் இயேசுவை மக்கள் அரசராக்க விரும்பினதால் ஆண்டவர் இயேசு அங்கிருந்து தப்பிச் செல்லுகின்றார். தனியான இடத்திற்கு ஆண்டவர் செல்லுகின்றார். அவரை தேடி மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு தன்னை தேடி மக்கள் வருகின்றார்கள் என்று இப்பொழுது மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வரவில்லை, உணவு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் வருகின்றார்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், என்றும் அழிந்திடாத உணவுக்காக நீங்கள் உழையுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இப்பொழுது அந்த மக்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கின்றார். அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல அழைக்கின்றார். இனி உணவு என்பது இந்த உடலுக்கு தேவையான ஒன்றாக மட்டும் இல்லை, இன்னும் அதைவிட அதிகமான, அதை கடந்த மேலான உணவுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இன்றைய நற்செய்தியின் கடைசி பகுதியிலே ஆண்டவர் இயேசு, என்னிடம் வருபவனுக்கு பசியே இராது, என்னில் நம்பிக்கை கொள்பவனுக்கு என்றும் தாகமே இராது என்று சொல்கின்றார். எனவே இன்றைய நாளில் இந்த வசனத்தை நாம் சிந்திப்போம். விவிலிய அடிப்படையிலே பசி, தாகம் என்ற வார்த்தைகளை நாம் அதிகமாக பழைய ஏற்பாட்டிலும் ஏன் புதிய ஏற்பாட்டிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. மத்தேயு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், நீதியின் பால் பசி தாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்னும் இந்த வசனம். ஆனால் உண்மையிலே நாம் இப்பொழுது பயன்படுத்துகின்ற பொது மொழிபெயர்ப்பில் இந்த பசி தாகம் என்ற வார்த்தை அங்கு இல்லை. அதற்கு பதிலாக நீதியின் பால் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருள் ஒன்றுதான். ஆனால் இதற்கு முன்பு நாம் பயன்படுத்திய வந்த கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் நீதியின் பால் பசி தாகம் உள்ளோர் பேறு பெற்றோர் என்று இருந்தது. ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் ஃபார் ஜஸ்டிஸ். பசி தாகம் இராது என்று ஆண்டவர் சொல்கின்ற பொழுது, இன்மை என்பது, இயலாமை என்பது இருக்காது இயேசுவிலே என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். இந்த பசியும் தாகமும் பழைய ஏற்பாட்டு நூல்களிலே கடவுளின் சாபத்தின் ஒரு அடையாளமாக கருதப்பட்டது. குறிப்பாக இணைச்சட்ட நூலிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? இணைச்சட்ட நூல் 28ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில், நீங்கள் கடவுளின் கட்டளைகளை புறக்கணிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை சுட்டிக்காட்ட வந்த இணைச்சட்ட நூல் ஆசிரியர், எனவே பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் யாதுமற்ற நிலையிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு எதிராக அனுப்பும் உன் பகைவர்களுக்கு நீ பணிவிடை செய்வாய் என்று சொல்லுகின்றார். பசியோடும் தாகத்தோடும். அதுபோலவே ஒசேயா இறைவாக்கினர் தன்னுடைய நூலிலே 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகின்றார், இஸ்ராயேல் கடவுளின் பிரமாணிக்கமற்ற மனைவியாக இருந்ததால் பாலை நிலம்போல் ஆக்கி வறண்ட நிலமாகச் செய்து தாகத்தினால் அவளை சாகடிப்பேன் என்று கூறுகின்றார். தாகத்தினால் அவளை சாகடிப்பேன். தாகம். எரேமியா இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? என் மக்கள் 2 தீச்செயல்களை செய்தார்கள்.
பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத ஓட்டை தொட்டிகளை தங்களுக்கென கட்டிக்கொண்டார்கள். கடவுள் வற்றாத நீர்ச்சுனையாக ஓடிக்கொண்டிருக்கின்றார். அந்த நீர்ச்சுனையை புறக்கணிக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற தவறு ஒன்று. இரண்டாவது தவறு, நீர் தேங்க முடியாத ஓட்டை தொட்டிகளை தங்களுக்கென அவர்கள் வடித்து கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனவே இந்த வற்றாத நதி, உயிருள்ள நதி, பாய்ந்தோடுகின்ற நதி, தாகம் தீர்க்கின்ற நதி, இந்த நீரூற்று கடவுள். இனி தொடர்ந்து எசேயா இறைவாக்கினர் நம்பிக்கையூட்டுகின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார். இந்த பசியும் தாகமும் தனியும் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தி ஏசாயா இறைவாக்கினர் 32வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கடவுள் நீதியுள்ள ஓர் அரசரை அனுப்புவார், வறண்ட நிலத்தில் நீருள்ள கால்வாயாக அவர் இருப்பார் என்பது ஏசாயா கொடுக்கின்ற அந்த நம்பிக்கையின் செய்தி. தொடர்ந்து ஏசாயா தன்னுடைய நூலின் 55ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? தாகமாக இருப்பவர்களே எல்லோரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுகின்றார். இந்த நீர்நிலை எது? இந்த நீர்நிலை யார் என்று கேட்டால் யோவான் நற்செய்தியிலே அதன் பதில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 7:37 ஆண்டவர் ஆலயத்திலே கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்றார், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் என்று சொல்கின்றார். ஆண்டவர் இயேசுதான் அந்த வற்றாத நதி. ஆண்டவர் இயேசுதான் அந்த வற்றாத நீரூற்று. எந்த நீர்ச்சுனைக்காக மக்கள் காத்து கொண்டிருந்தார்களோ அந்த நீர்ச்சுனை பாலை நிலத்திலே வற்றாத நதி போல ஓடுகின்றது. ஆண்டவர் இயேசுவில் வருகின்ற மனிதர்களுக்கு தாகமே இல்லை. இதை பற்றி நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இயேசுவின் இந்த வார்த்தைகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று நான் சிந்தித்து கொண்டிருந்த போது எனது நினைவில் வந்த 2 விடயங்கள். ஒன்று, நான் படித்த ஒரு புத்தகம், ஹெர்மன் ஹெஸ்ஸே என்ற ஜெர்மன் எழுத்தாளர் எழுதிய சித்தார்த் என்ற ஒரு நாவல். இந்த நூல் ஒரு நாவல், ஒரு புதினமாக தோன்றினாலும் ஆனால் இது ஒரு ஆன்மீக ஒரு தேடலை நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு புத்தகம். 2வது நிகழ்ச்சி அண்மையிலே நடந்த ஒன்று. சில நாட்களுக்கு முன் ஜூலை 26ஆம் நாள் ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் தொடக்க விழா அன்று நடந்தது. அந்த தொடக்க விழாவின் போது நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளிலே ஒரு நிகழ்ச்சி உலகெங்கும் வாழுகின்ற கிறிஸ்தவ மக்களை, இன்னும் எண்ணற்ற மக்களை புண்படுத்திய ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்டது. ஆண்டவர் இயேசுவின் இரவு உணவை சித்தரிக்கின்ற அந்த லியோனார்டோ வின்சியின் ஓவியம் த லாஸ்ட் சப்பர், அந்த சித்திரத்தை கேலி செய்கின்ற விதத்தில், கிண்டல் செய்கின்ற விதத்தில் அங்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. 3ஆம் பாலினத்தவர்கள், ஓரின சேர்க்கையாளர்கள், இன்னும் பெண்கள் உடையணிந்த ஆண்கள், இப்படியாக இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் இயேசுவை போல் அங்கு ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கின்றார்கள். அரை நிர்வாணமாக பல்வேறு மனிதர்கள் சித்தரிக்கப்படுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையின் மீது கொண்ட ஒரு தாக்குதல் என்பதாக பார்க்கப்பட்டு பலரும் அதை இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒலிம்பிக் போட்டியையே நாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் முதலில் நான் சொன்ன அந்த புத்தகத்துக்கு வருவோம். அந்த புத்தகத்திலே ஹெர்மன் ஹெஸ்ஸே இந்த சித்தார்த் என்ற ஒரு இளைஞனை பற்றி கதையிலே அவன்தான் கதாநாயகன். ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இப்படிப்பட்ட இந்த ஆச்சாரங்கள் மீது வெறுப்படைந்து அதை விட்டு விலகிச் செல்லுகின்றான். வாழ்வின் பொருளை தேடிச் செல்லுகின்றான். தாகத்தோடு செல்லுகின்றான். கடும் தவ முயற்சியில் ஈடுபடுகின்ற, உடலை வருத்தி கொண்டு வாழ்கின்ற அந்த ஷாமணர்களைப் போல ஒரு துறவியாக அவன் காட்டுக்குள் செல்லுகின்றான். கடுமையான தவம் செய்கின்றான். உண்ணா நோன்பு இருக்கின்றான். அவனுக்கு அந்த தாகம் தணியவில்லை. நிறைவு என்பது கிடைக்கவில்லை. அப்பொழுது அவனுடைய நண்பன், நாம் ஊருக்கு செல்லுவோம், இப்பொழுது ஊரிலே ஒரு போதகர் வந்திருக்கின்றார், உலகத்திலே துக்கம் ஏன் என்பது பற்றி பேசுகின்றார், கௌதம புத்தர் என்பவர்.
எனவே நாம் அவரை பின் செல்லலாம் என்று சொல்லி இவனை அழைத்து செல்கின்றார். புத்தரின் அந்த வார்த்தைகளை கேட்டு கவரப்பட்டு அவருடைய பாதையிலே செல்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே சித்தார்த்தனுக்கு அதிலும் ஈடுபாடு இல்லை. இன்னொரு பட்டணத்துக்கு செல்கின்றார். ஒரு நதி, அந்த நதியை கடந்து செல்ல வேண்டும். அங்கே ஒரு படகோட்டி இருக்கின்றார். அந்த படகோட்டியிடம் கொடுப்பதற்கு கூட இவரிடம் காசு இல்லை. இவன் அந்த நதியை கடந்து அங்கு செல்லுகின்றான். அந்த பட்டணத்திலே கமலா என்ற ஒரு பெண்மணியை சந்திக்கின்றான். அவளுடைய அழகில் மயங்குகின்றான். அவள் சொல்லுவாள், உன்னிடம் என்ன இருக்கின்றது? ஒன்றுமில்லாத பிச்சைக்காரனாக வந்திருக்கின்றாய், இப்போ சம்பாதித்த பின் வா என்று சொல்லுகின்றாய். எனவே இவன் மீண்டும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான், வணிகனாகின்றான், பெரிய பணக்காரனாகின்றான். ஆனால் அதிலும் அவனுக்கு நிறைவில்லை. அதிலும் அவனுடைய பசி, அவனுடைய தாகம் தணியவில்லை. அவன் மீண்டும் இந்த கமலாவிடம் வருகின்றான். நிறைய சொத்துக்களோடு வந்ததால் அவள் ஏற்றுக்கொள்கின்றாள். அவளை அன்பு செய்து வாழ முயற்சி செய்கின்றான். ஆனால் அவள் இறந்து போகின்றாள். இப்படியாக இவன் வாழ்க்கையிலே எதை தொட்டாலும் எதை செய்தாலும் நிறைவு என்பதையே காணாத ஒரு சூழ்நிலை இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த இடத்தில்தான் நான் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க நிகழ்வுகளில் நடந்த அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு நான் திரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசுவை கிண்டல் அடிக்கின்றார்கள், கிறிஸ்தவத்தை கேலி செய்கின்றார்கள் என்றெல்லாம் மக்கள் கோபப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு கற்பனையை இன்னொரு மதத்திற்கு அவர்களால் செய்ய முடியுமா? இன்னொரு மதத்தின் நம்பிக்கைகளை இவர்கள் கொச்சைப்படுத்த முடியுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இது இயல்பான ஆதங்கம், இயல்பான ஒரு கோபம். இதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் ஒன்றை மட்டும் யாரும் கவனித்ததாக எனக்கு தெரியவில்லை. அது அதைவிட மோசமான ஒன்றாக நான் பார்க்கின்றேன். ஒரு மோசமான ஒரு குறியீடாக நான் பார்க்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் அந்த லாஸ்ட் சப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த இயேசுவின் இறுதி உணவை சித்தரித்த விதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கு பரிமாறப்படுகின்ற அந்த உணவை பற்றி யாரும் கவனிக்கவில்லை. பொதுவாக நீங்கள் உணவு விடுதிகளுக்கு சென்றால், பெரிய உணவு விடுதிகளிலே உணவை கொண்டு வரும்போது ஒரு பாத்திரத்தை வைத்து மூடியிருப்பார்கள். உணவை கொண்டு வருகின்ற அந்த பணியாட்கள் அப்படித்தான் கொண்டு வருவார்கள். அப்படி அங்கே ஒரு உணவு பாத்திரம் அங்கே இருக்கின்றது மேசையில். ஆண்டவர் இயேசுவின் இரவு உணவிலே அப்பமும் ரசமும் இருந்தது போல அங்கே ஒரு உணவு பாத்திரம் இருக்கின்றது. அந்த மூடி எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த உணவு என்ன என்பது காட்டப்படுகின்றது. அங்கே ஏறத்தாழ ஒரு நிர்வாணமாக படுத்து கிடந்த ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு நிர்வாணமான அந்த மனிதன் அங்கே நிர்வாணத்தை பற்றி பாடுகின்றார். இதுதான் அங்கு பரிமாறப்படுகின்ற உணவு. எனவே இப்படி ஒரு பண்பாட்டு சீரழிவை முன்வைத்து அங்கே குழந்தைகள் இருக்கின்றார்கள், பல்வேறு மனிதர்கள் இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் பார்க்கின்றது. ஒரு நிர்வாண மனிதன் எழுந்து நின்று பாடுகின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த உலகம் எதை உணவாக கொடுக்கின்றது என்பதை பற்றித்தான் நாம் கவனிக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். இந்த உலகம் தருகின்ற உணவு என்பது மனங்களை சீரழிக்கின்ற உணவாக இருக்கின்றது, சிதறடிக்கின்ற உணவாக இருக்கின்றது. ஒரு பண்பாட்டு சீரழிவு தான் இங்கு உணவாக கொடுக்கப்படுகின்றது. இது ஆண்டவர் கொடுக்கின்ற உணவல்ல. நான் தரும் உணவை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்பதை நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆனால் இன்றைய தினம் இது நம்முடைய பசியை தீர்க்கின்ற, நம்முடைய தாகத்தை தணிக்கின்ற ஒன்றாக இருக்காது என்பதைத்தான் நான் அந்த சித்தார்த்தா அந்த கதையிலிருந்து ஆரம்பித்தேன். நீங்கள் புகழை தேடிச் செல்லுங்கள், உங்களுக்கு பசி அடங்காது. செல்வத்தை தேடிச் செல்லுங்கள், உங்களுக்கு தாகம் தீராது. நாம் எங்கு சென்றாலும், எங்கு சென்று அலைந்தாலும் நமக்கு கிடைக்காத அந்த நிறைவு, நமக்கு கிடைக்காத அந்த நிம்மதி, நமக்கு கிடைக்காத அந்த ஆறுதல், தாகமற்ற நிலை இயேசுவிலே நமக்கு கிடைக்கின்றது என்பதுதான் ஒரு விசுவாசம். ஆண்டவரின் வார்த்தைகளை நாம் உண்மையிலேயே நமதாக்கி கொண்டால் நமக்கும் பசி இல்லை, நமக்கும் தாகம் இல்லை. நிறை வாழ்வை நோக்கிய அந்த பயணத்திலே நாம் இயேசுவோடு சங்கமிப்போம். நன்றி.